என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்ககிட்ட நான் முன்னாடியே ரொம்ப நேரம் பேசணும்னு நினைத்தேன். ஆனால் 6 மணிக்கு நான் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தேன். முதல்ல அந்த வண்டியோட டோரை உடைச்சிட்டாங்க. இங்கே சரி, நான் தூக்கி போட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே டிராஃபிக் ஜாம். நான் சில நேரத்தில் கோவப்பட்டது உண்டு, கடிஞ்சிக்கிட்டேன், தள்ளுங்க, எனக்கு கால் எங்கே வைக்கிறேன்னு கூட தெரியல. சிலர் கோவப்பட்டாங்க, அதுக்காக கம்பியை உடைச்சி இன்னொரு கதை வழியாக குதித்து இங்கே எப்படியோ சுற்றி ஏறும்போது மணி 7:30. அதே நேரத்தில் மேடையில் பேச வரவங்களையும் நான் பேச வைக்கணும், இல்லாவிட்டால் கௌரவ குறைச்சல். அதே நேரத்தில் மாநாடுன்னு போட்டு இந்த மாநாடுக்கு தீர்மானம் போடணும். இந்த மாநாடு தீர்மானத்துக்கு என்ன பண்றேன்? நான் எல்லாரையுமே பேச சொல்லி கடைசியாக பேசுறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் வேகமாக பேசணும். என்ன பண்றது, ஒரு முறைன்னு இருக்கு. அதே மாதிரி இங்கே நான் மாநாடு பேசும் பொழுது உங்களை எல்லாம் வரவேற்பு கொடுத்தேன், நன்றி, சந்தோஷம். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த மாநாடு கூட்டத்தையும் உங்களை போல உள்ள கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கேப்டன் டிவி மூலியமாக அங்க இருக்கிற ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் விஜயகாந்த் என்ன செய்யறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கட்சி 2005 செப்டம்பர் 17 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. மதுரை மாநகரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. 5 வருஷம் சந்திச்சேன் எவ்வளோ பிரச்சனைகளை. ஆக மதுரை மாநாடை இன்னைக்கும் பேசுறாங்க, நாளையிலிருந்து சேலம் மாநாடை பேசுவாங்க. சேலம் மாட்டில் அடேங்கப்பா என்னையா இது அப்படிம்பாங்க. ஒரு சாதாரணமாக 100 ஏக்கர்ல எத்தனை மாமரம் இருக்கு, அதுல எவ்வளவு மாம்பழம் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்க இருக்கிற தலைகளை எண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு குமிஞ்சிருக்காங்க மக்கள். எனக்கு மத்தியானம் கொடியேற்றும் போது கொடுத்த வரவேற்பு, அதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டருக்கு எங்கு பார்த்தாலும் வரவேற்பு பேனர்கள், வருக வருக கேப்டனே கேப்டனே அப்படி. என்னையா காசு கொடுத்தேன், ஒன்றும் கொடுக்கல. இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது, அது எனக்கு போதும். இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும், உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன், பிடிச்சிட்டே நினைக்கிறேன். இல்லாட்டி 1500 கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் பேனர் வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு, இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு அமைப்பாக நீங்க பேனர் வச்சீங்களே, இது மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பாடம். நீங்க எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு, அதாவது கூட்டம் சேர்க்கறதுக்கு, ஆள் பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க, வண்டி வச்சு கொடுப்பீங்க, எல்லாம் கொண்டு வருவீங்க. ஆனா என் தொண்டர்களை கூப்பிட்டு வர்றதுக்கு எதுவுமே இல்லையா, குபிறாங்களே. அவங்க சோறு கட்டிட்டு வராங்க, நீங்க சோறு கட்டி கொடுக்கணும். ஆனால் என் தொண்டர்கள் சோறு ஆக்கிட்டு வராங்க. அதுதான் அந்த உண்மையான அன்பு. உங்ககிட்ட இருக்கலாம் போலித்தனமான அன்பு. உடனே நீங்க பெருமை அடிச்சுக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பார்த்தியான். அது அல்ல கூட்டம், இதுதான் கூட்டம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வந்திருக்கிறார்களே. 2005 இந்த கட்சியை ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் சொல்லாங்க, என்னங்க 70 கட்சியில் 71 அது கட்சின்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. நான் 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு.
எது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று அப்படின்னு அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சு. ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சாதாரணமாக நினைக்கல. அதனால தான் இங்கே நடக்கிற நிகழ்ச்சியை கூட டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், சரி 50 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சுங்கிறாங்க. பொங்கல் பையில கலைஞர் பாருங்க, உதயசூரியனை கையில கட்டாம இப்படின்னு இருக்காரு. ஏன்? பாதிப்பு, விஜயகாந்தோட பாதிப்பு. நம்மளும் இப்படி கையை வச்சு எப்படியாவது நம்ம ஓட்டை வாங்கிடக்கூடாது. அதுலயும் உதயசூரியன் சின்னப்பட்டிருக்காரு. எப்படியெல்லாம் அவர் தான் ஆட்சியை பிடிக்க பாடுபடுறார். இங்க வந்து மீட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம். பக்கத்துல மந்திரியோட ஊர், மந்திரி ஊர் இருந்தா எங்களுக்கு என்னையா, இன்னொரு 4 மாசத்துல எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லிடுவாங்களே மக்கள். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? காவல்துறை சொன்னாங்க, பெருமை அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். இங்க பேசின மாநில துணை செயலாளர் சேலம் மாவட்ட இளங்கோவர்கள் கூட சொன்னார், பிரமாதமா போலீஸ் கொடுத்திருக்க. கடைசியில் பார்த்தேன், நான் 1.5 மணி நேரமா போராடி இங்க வந்து நான் திட்டுறேன் காவல்துறை. என்னையா, எல்லா வண்டியும் ரோட்ல நிற்கும், நம்ம ரூட்டு போட்டு இங்க வண்டி நிற்கிறோங்கிறோம். வேணும்னே இவங்க எல்லா வண்டியும் நிறுத்தி என்னை இந்த மேடைக்கு வரவிடாம பண்ணணுங்கிறக்கான. நான் என்ன, தமிழ்நாடே இன்னைக்கு கவர்னர் ஒரு சேர்ல வர்றாரு, முதலமைச்சர் சேர்ல இருக்கார். அப்படிதான் முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு. நான் ஒன்றும் அப்படி கிடையாது, முடங்கி போயிட மாட்டேன். ஏனென்றால் தருமபுரியில் பாட்டே இருக்கு, அந்த பாட்டில் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் கூட உன்னை கேள்வி கேட்கும்னு சொல்லுது. அது மாதிரிதான் நான் முடங்கடுங்கிற அவசியம் இல்லை, இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடை ஏறி வந்துட்டேன். ஆகையினால எனக்கு என் தொண்டர்களே போதும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க கையை கட்டிக்கிட்டு சும்மா நிற்கிறாங்க. ஹோட்டல்ல கூட சொன்ன, என்னையா நீங்க பண்றீங்கன்னா சும்மா நிற்கிறாங்க. இப்படி 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 கலைஞர் வந்தா உடனே போ போ போ. என்னையா, ஏன்னா இவங்களுக்கு என்ன பட்டாவா போட்டிருக்கு தமிழ்நாடு? நான் இதற்கு முன்னாடி பெங்களூர் வந்திருந்தேன். ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட நான் வரும்பொழுது போலீஸ்காரர் வரட்டுறார், வண்டி போன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு பார்த்தா துணை முதல் மந்திரி ஸ்டாலின் போறாராம். குடியாத்த பக்கத்தில் வந்து வெங்கடாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு திறப்புல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஹைவேல ஒரு ஓரமாக அவரை போக சொல்லு. எங்களை நிறுத்திட்டாங்க 1.5 மணி நேரம். இதுதான் சட்டம் ஒழுங்கை இவங்க பாதுகாக்கிற விதம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு என்றைக்குமே கிடையாது. ஒரு காவல்துறை நினைத்தால் இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகளை சாதிக்கலாம். ஆனா எங்கே சாதிக்க முடியும்? பாவம், இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏழைக மேலே தான் கை வைக்கும். தான் உன்னை சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டேன், உன்னை இந்த கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டேன், நீ உள்ளே போ, வெளியே வாங்க. காவல்துறை எப்படி இருக்கு? பெத்த தாய் தான், ஐயா இது என் புள்ள தான், விட்டுருங்கண்ணா, மன்னிச்சுங்க. ஒரு எம்எல்ஏ சொல்லணும், இல்லை ஒரு என்ஜிஓ சொன்னாதான் விடுவான். அது அவருக்கு போய் லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுத்தாதான் விடுவாங்க. என்ன கேவலமான பொழப்பு அப்படின்னு எல்லாருமே வேதனைப்படுறாங்க. அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு எனக்கு கொடுக்கறதுக்கு என்னுடைய தொண்டர்கள் போதும். கட்சிக்கார போது போனா வழி போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த கட்சி 2005 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2011 அடி எடுத்து வைக்கும் பொழுது பொறுக்க முடியாம கலைஞர் அவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார். எல்லா பிரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தி கலைஞர் திறந்தான். அந்த பிரிட்ஜை மாத்திரம் திறக்கல, எல்லாரும் போயிட்டாங்க, அப்படியே இருக்காங்க. அதுல எங்க போனாலும் ஆக்சிடென்ட். போட தெரியாம ஒரு பாலத்தை போட்டாங்க, இப்படி போறதுக்கு இப்படி சுத்தி போறாங்க. விஜயகாந்தோட கல்யாண மண்டபருக்கு இப்படி மேலே இடிச்சுட்டு போறாங்க. முடிஞ்சு போச்சுன்னு அதெல்லாம் கவலைப்படல. ஸோ அதுலேயும் என்னை நஷ்டப்படுத்தினாங்க. வருமான வரித்துறை அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த வருமான வரித்துறையில் என்ன சொன்னாங்க, விஜயகாந்த் நிறையா சம்பாரிச்சு கோடி கோடியாக வச்சிருக்காரு. வந்து பார்த்தாங்க ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நோண்டி நோண்டி கணக்கெடுத்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், என்னை மாத்திரம் நோண்டி நோண்டி கணக்கெடுக்கிறீங்களே,
ஊரு பூரா கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே, அவங்ககிட்ட எல்லாம் கணக்கு கேட்கவே மாட்டீங்களா? அவங்களெல்லாம் கேட்கறது கிடையாது. அதே மாதிரி திடீர்னு எனக்கு முன்னாடி ஒரு 15 பேர் வாங்கியிருப்பாங்க அந்த இடத்த. அது வரைக்கும் அரசாங்கம் அவங்களெல்லாம் கேட்கல. நான் வாங்கலன்னா புறம்போக்கு இருக்கு இந்த இடத்துல. நான் சொன்னேன், வாங்கி வச்ச நிலத்தை வாங்கின புறம்போக்கு இருந்தால் எடுத்துக்க, எனக்கு ஒன்றும் தேவை, தாராளமாக எடுத்துப்போ. எனக்கு உங்களுடைய காசு இல்லை, பொதுமக்களோட 5 காசு எனக்கு வேணும். ஆனால் நீங்கள் 2 ஏக்கர் நிலம் தரேன்னு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அது எப்படி? 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி மக்களுக்கு கொடுக்கல. அந்த மந்திரிகளும் ஆளுகின்ற அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் அதை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க பேரில் போட்டு 20 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதை கூட அழகிரி பையன் கல்யாணத்துக்கு முத நாள் ஹெட்லைன்ஸ் டுடே அப்படின்னு ஒரு டிவியில் வரும், காட்டிக்கிட்டு இருந்தாங்க. 1.5 மணி நேரத்தில் நிறுத்திட்டாங்க கலைஞர். அதெல்லாம் போடக்கூடாது, பயம், தைரியம் வேணும். என்ன கூட தான் சொன்னாங்க, தயவு செய்து யாரு இங்க பேசினாரு, தீர்மானம் படிச்சாரு சந்திரகுமார்னு, கொள்கை பரப்பு செயலாளர், என்னுடைய மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன், என்னுடைய பகுதி செயலாளர்னு இப்படி பேரெல்லாம் போட்டாங்க. என்ன சொன்னாங்க, கூட்டணி மாத்திரம் சேரக்கூடாது அப்படின்னு. யார்? மிகப்பெரிய பத்திரிகையான நான் மரியாதை வச்சிருக்க செவந்தி ஆதித்தனாருடைய பத்திரிகை மாலை மலர், அதில் போடுறாங்க. நான் அதான் கேட்டு, எங்களுக்கு தெரியாமல் விழுந்து போச்சுன்னு, நான் கலைஞர் ஒளிகன்னு எழுதி போடுவியா, அது மாத்திரம் போட மாட்டேங்கிறியே, வருங்காலம் முதல்வரே எங்க ஆளுக எங்க கட்சிக்காரங்க கொடுத்தா அதையும் போட மாட்டேன். ஆனால் இதை மாத்திரம் எப்படியா போடுறேன்? என் கட்சிக்காரங்க பேரை கொடுத்தா காசு கொடுத்தா யார் வேணும், நானும் காசு கொடுக்குறேன், கலைஞர் ஒளிகன்னு போடுங்களேன், ஏன் போட மாட்டேங்குது? கலைஞர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், என் கட்சியை தோக்கடிக்கணும், என்னை சேர விடக்கூட, எந்த பக்கமும் என்னை வளர விடக்கூடாது, இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலேவா நீங்க அண்டாத்துறையிட்ட பழகுனீங்க, இல்ல பெரியார்ட்ட பழகுனீங்க, யார்கிட்ட பழகாத ஒரு அசிங்கமான அரசியல் நடத்துறீங்க. நீங்க அசிங்கமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே சொல்றாங்க இந்த பத்திரிகையில, காசு கொடுத்தாங்க போட்டு, அப்ப காசு கொடுத்தா யாருமா எது வேணுமான்னு போடுவீங்களா? நாங்களும் காசு தானே கொடுக்குறோம், போடுங்களேன்.